வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்திற்கான கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளரும் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான திரு துரைமுருகன் அவர்களோடு இந்த வாரத்திற்கான கேள்வி கணைகளை நாம் தொடுக்கலாம். வணக்கம். பரபரப்பான தமிழகத்தின் அரசியல் களம். இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதனை முன்னிறுத்தி நடைபெற்றது? 7 தீர்மானங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டுமே தான் காரணமா? அவ்வளவுதான். அதாவது எப்பவுமே பொது அடிக்கடிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூடுவோம். அப்பொழுது நடைபெற்ற அல்லது நடைபெற போகிற விஷயங்களை பற்றி பேசுவோம். கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கறதை பற்றி பேசுவோம். ஆக்கப்பூர்வமான பணிகளை பற்றி தான் எப்போ வழக்கமாக பேசுவோம். அது எப்பவுமே இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலை தற்போது இருக்கு இல்லையா? இப்போ உங்களுடைய கூடுகை அப்படின்றது கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இல்லையா? அது ஒரு பெரிய சூழ்நிலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அது அவங்க கட்சி விவகாரம். கூடு விட்டு கூடு பாயிறாங்க. அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? நம்ம மட்டுக்கு நம்ம பணியும் செய்துக்கிட்டு போவோம். அதனால அதில் அவங்க எப்படி போயிடுவாங்களா அப்படி போயிடுவாங்களா, அதில் நாம் இடையில நுழைஞ்சிடலாமான்னு அப்படிப்பட்ட நப்பாசையெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதனால எங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். ஒரு எதிர்கட்சி, நீங்கள் தான் பிரதானமான எதிர்கட்சியே. ஆமாம். இப்படியான பதில் ஒன்று சொல்கிறீங்க. வேறு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, ஒரு அரசியல் களம், அடுத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நாங்கள் பெருசாக கவனிக்கல அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்குறேன். இல்லை, நம்ம கவனிச்சு என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் அவங்கள கவுக்கிறதுக்கு எந்த முடிவும் எடுக்கலை. இல்லை அவங்கள பிரிக்கிறதுக்கு நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை. அவங்களா கவிழ்ந்து போயினா அதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நாங்கள் மக்களை சந்திக்கிற வேலையை செய்வோம். இது அவங்களா தேடிக்கிட்ட ஒரு செயல். அது அவங்களா தான் முடிவு எடுக்கணும். அதில் போய் நாங்கள் தலையிடுற மாதிரி இல்லை. எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டாரு, இந்த இரு அணிகளையும் இணைய விடாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தடுக்கிறாரு அப்படின்னு. பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள சேர்ந்து அவங்க சேர்றதை பற்றி எங்களுக்கு என்ன சார்? ஒன்றா இருக்கும்போதே நாங்கள் சந்தித்தோம். இப்போ 2ஆக இருக்கும்போது எங்களுக்கு என்ன மறுபடியும் வண்டி கேட்குறது? இது அவருடைய குணம் கணிப்பாக இருக்கலாம். அதை நான் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த இரு அணிகளோட விவகாரம் அப்படின்றது நீங்க சொல்ற சரியா புரிஞ்சுக்கிறேன். இது அரசியல் கடந்து அவங்களோட உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்ற ஒரு உங்களுடைய பார்வை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது ஒட்டுமொத்தமா தமிழக அரசியலில் அல்லது தமிழக அரசாங்கத்தில் ஒரு ஸ்திரமற்ற தன்மை நிலவுது அப்படின்னு கூட உங்களுடைய தொடர் விமர்சனங்களா இருக்கு இல்லையா? அதோட நாங்க சொல்றோம், இவங்க இப்படி குத்துவெட்டில் இருக்கிறதுனால சர்க்கார்ல பல வேலைகள் நின்று போச்சு. சட்டமன்றமே ஸ்தம்பித்து போயிருக்கு. பட்ஜெட் போட்டதோடு சரி, டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால 40 நாள் நடக்க வேண்டியது. அதில் தான் மெயினாக இருக்கணும். பட்ஜெட்டில் என்னென்ன ஒட்டு மொத்தமாக பிடபிள்யூடிக்கு இவ்வளோ, ஹைவேஸுக்கு இவ்வளோ, எஜுகேஷன் இவ்வளோன்னு ஒதுக்கிடுவாங்க. அது என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டு மானிய கோரிக்கை வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஜியோ போட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு பிரித்து கொடுக்கறது லேட்டாக போயிடும். அதனால் சில நேரங்களில் ஜனவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபரில் தான் இந்த மாதிரி வேலை நடக்கும். சரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அக்டோபர், நவம்பர், அக்டோபர் வந்தோடனே மறுபடியும் நவம்பர், டிசம்பர் வந்தோடனே மறுபடியும் ஜனவரியில் ஒரு வேகமாக பண்ணிவிடுவாங்க. மார்ச்சுக்கு பணம் கொடுக்கணும். அதனால அது நின்று போயிடுச்சு. எந்த விதமான ஆக்கப்பணிகளும் கிடையாது. அங்கங்கே இருக்கிற அதிகாரிகளும் அவங்களுக்கு என்ன போச்சு வந்தாச்சு போயிட்டு போயிடும். அவங்கள கேட்பாரும் இல்லை, அதட்டுவாரும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்துட்டு முடிஞ்சா செய்கிறாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. மந்திரிகள் யாரும் திரும்பி பார்க்கறது கிடையாது கோட்டையை. ஆகையினால அவங்களுடைய ஒரே ஒரு கட்சி விவகாரத்தை தான் ஆட்சியர் பொருள் செய்துகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லியிருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் தீர்மானங்களும் போடுறோம். இப்போ இது தொடர்பாக உங்களுடைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து இது ஒரு மனு கொடுத்தாரு. இது தொடர்பாக கூட்டங்கள் அப்படின்னு அவர் எந்த விதமான பதிலை உங்களுக்கு கொடுத்தார்? அவர் இதை சொன்னார், நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா சபாநாயகர் தான் கூட்டணும். ஆனால் கவர்மெண்ட்டில் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வரணும். இன்னென்ன இலாக்காக்கள் ரெடியாக இருக்குது, இன்னென்ன இலாக்காக்களை ஏன்னா சாதாரணமானது இல்லை. பாலிசி நோட் அடிக்கணும் அவங்க, அதுக்கப்புறம் அதுக்கு டிஸ்கஷனுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுல அது உங்களுக்கு மார்ச் முடிஞ்சோடனே ஆரம்பித்தாதான் அடுத்த மார்ச்சுக்கு அந்த வேலை செய்யும். இவங்க அதெல்லாம் தூங்கிட்டாங்க பண்ணுறது. இப்போ இன்னும் கிடையாது. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்டும் சரியா இல்லை, ரெடியா இல்லை. அதனால எனக்கு பப்ளிக்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் நான் கூட்டுவேன்ட்டார் அவர். அது ஒரு ஏற்புடைய பதிலா? எதிர்கட்சி இந்த பதில நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா? நாங்கள் அவர் சொன்னது அவ்வளவுதான் சொல்றாரு. நான் என்ன செய்ய முடியும்ன்றாரு. சபாநாயகருக்கு
இலாக்காக்கள் ரெடியா இருக்குன்னு தெரிஞ்சாதானே சபை கூட்டுவாரு, இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அது யாரோட பொறுப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இலாக்காக்கள் வந்து தயாராகவில்லை அப்படின்றது யாரோட பொறுப்பா? சபாநாயகர் அவங்க இலாக்காக்களுக்கு தாக்கீது அனுப்பலாம். ஏன் நீங்க அனுப்பலன்னு கேட்கலாம். அந்த கேட்டு முன்னில் போனால் அந்த இலாக்காக்களை கூப்பிட்டு தண்டிக்க கூட தண்டிக்கலாம். சபாநாயகருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் பாவம் அவர் ஏதோ வந்தமா போனோமா குழப்ப நடத்தணுமான் இருக்காரு. இப்ப இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னா மக்கள் தான். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? கவர்மெண்டே நடக்கலன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கூட முதலமைச்சர் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நான் பொறுப்பேற்றதிலிருந்து 1550 கையெழுத்துக்கள் நான் போட்டிருக்கேன், ஒரு கோப்புகள் கூட நிலுவையில் இல்ல அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு செய்தியாளர் சந்திப்புல. அதுவும் சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. சொல்லுவாங்க, அதுல ஜெயலலிதா விட்டு போனது ஆயிரக்கணக்கான கோப்புகள் இருக்கு. இவர் 1500 கோப்புல கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. 1550 கோப்புகளில் கையெழுத்து போட்டிருப்பார். ஒரு கோப்பும் வந்து ஒரு கோப்புகள் கூட நிலுவையில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நிலுவையில் இருக்கு நாங்க சொல்லிட்டு சட்டசபை கூட்டு சொல்ல நாங்க பொறுப்பு பண்றோம். நீங்க பிரதான எதிர்கட்சி ஒரு வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழக அரசாங்கத்தின் மீது எல்லாமே வைக்கின்ற ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது இந்த அரசியல் சூழல், அதை நீங்களும் இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. குறிப்பா பாஜக தான் இவை அனைத்திற்கும் காரணம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்றாங்க. ஆனா பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் இதை முன்வைக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது? இதெல்லாம் அடிப்படை காரணம் காட்டி என்ன ஆதாரம் எல்லாம் சொல்ல முடியாது. எப்படி அப்படி சொல்றீங்க? அப்போ ஒரு பிரதான ஒரு தேசிய கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோ, பிஹைண்ட் ஸ்கிரீன் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நான் உடனே சொல்லுவேன் ஆமான்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்பீங்க அடுத்த கேள்வி. ஆமா பிஜேபி தான் பிஹைண்ட் ஸ்கிரீன்ல இருந்து பண்றாங்கன்னு சொல்லுவேன். அது எந்த ஆதாரத்துக்கு கேட்பீங்க அடுத்த கேள்வி. அந்த ஆதாரத்துக்கு நான் எங்க போயிட்டு இருப்பேன்? இதெல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என்ன செய்யணுமோ செய்துட்டு இருப்பாங்க. இல்ல இது வந்து ஒரு அமைப்புகள், ஒரு கட்சிகள் சொல்லலாம். அப்படி கிடையாது. ஒருத்தர் பிஹைண்ட் ஸ்கிரீன் பண்ணா கூப்பிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போய் பாக்குறாங்க, இப்ப செய்துக்கிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அவங்க மூலமா சொல்லி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. போலீஸ் இருக்கு, இதெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் படி அவங்களா வந்து இறங்கி உட்காந்துக்கிட்டு ராம்நாத் சிங்கும் மோடி வந்து உட்காந்துட்டாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாங்க பட்டன் தான் வேலை செய்யும். அது நீங்க கூட சொல்ல மறுக்கிறீங்களா? யார் இந்த விஷயத்தை யாரும் தெரியும் சார், நீங்களும் கூடமா தான் சொல்றீங்க. யார் பண்ணான்னு எனக்கு தெரியும், ஆனா பண்றாங்கன்னு தெரியும். இது ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. அதையா நீங்க யார் பண்றாங்கன்னு கேட்டீங்க. அவங்க பிஹைண்ட் ஸ்கிரீன்ல இருந்து பண்றாங்கன்னு சொல்றேன். அதான் நீங்க ஏத்துக்கணும். இது தொடர்பா பேசும்போது தமிழக பாஜக என்ன சொல்றது அப்படின்னா, திரு எச் ராஜா கூட சொல்றாரு, இது பாஜக மீது வைக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் வந்து சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்றாரு. அவ்வளவு பெரியவர்களாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின் போது அந்த ஒரு விமர்சனம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க அது ஆதாரமா கிடையாது, ஆனா நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அதான் அந்த தரப்பு வந்து மறுக்குது தொடர்ந்து. அம்மா மறுக்க போறேன். நமக்கு என்ன? ஆமா நாங்க தான் செய்தோம் சொல்லுவாங்க. அப்படின்னு நாங்களா செய்யறது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு தெரியுது யார் பிஹைண்ட் ஸ்கிரீன் என்ன. சரி, இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க முயல்கிறதா இல்லையா? அது எங்களுக்கு அந்த ஆசை இல்லை. நாங்கள் மக்களை சந்தித்துதான் வாக்குகளை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எந்த மாற்று கருத்து அதுக்காக எந்த விதமான அரசியல் விளையாட்டுகளும் எங்கள் தலைவர் ஆஸ்பத்திரிக்கு போய் உடல்நிலை சரியா இருந்து நன்றாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார். அப்பொழுதுதான் ஜெயலலிதா மிக சீரியஸான கட்டம். இவருக்கு அப்படிதான் இருந்தது. அப்ப கூட சொன்னார், ஏதாவது ஆகி கட்சி உடைந்து அல்லது கலவரம் வந்தால் அதிலே போய் எரியிற வீட்டில் படுக்கிற மாதிரி பிடுங்கி 4 பேர் வச்சு ஆட்சி நடத்தலாம் என்ற வேலையை செய்யாதீர்கள். அது எதிர்காலத்தில் கட்சியை பாதிக்கும். அது நல்ல ஜனநாயக முறையும் அல்லது. எனவே மக்களை சந்திப்பதுதான் ஒரே இது. அவர்கள் மூலம் தான் வெற்றியை வாங்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும்னு எல்லாரும் வச்சு சொல்லிட்டார். அதனால எல்லா கூட்டங்களையும் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு பப்ளிக் மீட்டிங்கில் கூட பேசினேன். அதனால நாங்கள் எங்களுக்கு அந்த இதுவே இல்லை. இப்போ தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தியதே திமுகவும் அதிமுக தான் அப்படின்ற விஷயத்தை நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அறிமுகப்படுத்துறது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் கொஞ்ச நாள் அவங்க கூட ஒரு அலைன்ஸ்ல இருந்துருக்கோம், அவங்களும் அலைன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதுதான் சொல்றேன். அப்ப பிஜேபி பாஜக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை பாஜக கட்சி இங்க அறிமுகப்படுத்தியதே இந்த 2 காலங்கள். அவங்க பெரிய இவங்களா இவங்க பிஜேபி என்ன தெரியுமான்னு கூப்பிட்டு சொல்றோம். அவங்க கட்சியில் அங்கங்க ஆட்டு அங்கொண்டு இங்க ஒன்று இருக்காங்க.
அவங்க வந்து கமிட்டட், அவங்களுடைய கேடர் எல்லாம் வாழ்க்கையை கமிட்டட் பண்ணி அவங்க கட்சிகளை வளர்க்குறவங்க அவங்க. அது பிஜேபின்றது நார்த் இந்தியாவில் இருக்குது, அதனால ஒன்று ஆல் இந்தியாவில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியாதல்ல. அங்கே ஒரு கட்டத்தில் நாங்கள் இருந்தோம், அப்புறம் பிடிக்கலை, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவங்க ஒரு கட்டத்தில் இருக்காங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க குறிப்பிடுறீங்க நேரடியான ஆதாரங்கள் கிடையாது, ஆனா அவர்கள் வந்து வேலை பண்றாங்க, அது எல்லாருக்கும் தெரியுது, நாடு அறிந்ததுன்னு சொல்றீங்க. ஒரு லாஜிக்கா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல அந்த அவர்களுடைய இலக்கு இங்கு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழகத்தில்? யாருக்கு? பாஜகவுக்கு. அதான் நாங்கள் சொல்றது, அவங்களுக்கு நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்களோட வளர்ச்சி இல்லை. ஆகியனால யார் மீதாவது ஏறிக்கொண்டு அது அவர்கள் மூலம் வந்து தான் உள்ள நுழைஞ்சு அவங்க பண்ணணும். ஆகியனால அவங்களுக்கு அடுத்த முறை பார்லிமெண்ட்லேயோ அசம்பிளிலேயோ பாஜக இங்கே வந்து கால் விடணும். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது பிஜேபி தான். அங்கே ஏடிஎம்கே கிடைச்சிருக்கு, அதுலேயும் அவங்க ரெண்டாக உழைஞ்சிருக்காங்க. அதில் இவங்களும் நாங்களும் உனக்கு லாயலாக இருக்குன்றாங்க, அவங்களும் லாயலாக இருக்குன்றாங்க. அவங்க நாளைக்கு அதை சீட்டு வாங்குவாங்க, அவங்களோட நிற்பாங்க, இவங்க ஆதரவில் நிற்பாங்க. அப்படி கொஞ்சம் சீட்டு வாங்கலான்னு கொஞ்சமாக வளரணும்னு பார்ப்பாங்க. அது நேச்சுரல் தானே. அது வந்து அவங்க அந்த கட்சி வளர்றதுக்கு அவங்க ஒரு வேலையாக செய்வாங்க. அதை போய் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் டிடிவி தினகரன் மீதான சட்ட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்னால் பாஜக அதோட சாதகமா பாக்குறீங்களா பாதகமா பாக்குறீங்க?